எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் சார் இருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து எல்லாருமே வந்துட்டு கேம்பெயின் போயிட்டு தான் இருக்காங்க. அங்கே போய் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்க்குறப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் இருந்து டிஎம்கே சைடில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை முதலமைச்சர் அவர்களாக இருக்கட்டும், பேசுகிற சில விஷயங்கள் வந்துட்டு ட்ரோல் ஆகுது அப்படின்றது நமக்கு தொடர்ந்து தெரியறது தான். இப்போது அவங்க பேசுகிறது எல்லாமே தரைக்குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களோட இமேஜ் இன்னும் கூட வளர்ந்துட்டு தான் இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக தன் மீதான விமர்சனங்களை ரொம்ப நேர்த்தியாக எடப்பாடி அவர்கள் கையாளுறார் அப்படிங்கிறத சமீப கால அவருடைய பிரச்சாரத்தை பார்க்க முடியுது. குறிப்பாக சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து தான் பதவிக்கு வந்தார்னு உதயநிதி ஸ்டாலின் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை என்னோட மூத்தவர்கள் எனக்கு அரசியல் அனுபவத்தை கொடுத்தவர்கிட்ட நான் மரியாதை நிமித்தமாக வாங்குவது என்பது தமிழர் பண்பாடு அப்படிங்கிற அந்த அணுகுமுறையாக இருக்கட்டும். அதை விட கூடுதலாக நான் உங்களை மாதிரி இரவு 12 மணிக்கு ஒரு நடிகையுடைய காலை தேடி போல அப்படின்ற அந்த பதிலடிகளும் சரி, எல்லாவற்றையும் தன் மீதான விமர்சனங்களை ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு தலைவராக அதுக்கு சரியான பதிலடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் முதிர்ச்சி அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். ஏன்னா எடப்பாடி கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபர் தான். உதயநிதி போல ஏதோ முதல்வரின் மகன் என்கிற அடிப்படையிலோ முதல்வரின் பேரன் என்கிற அடிப்படையிலோ அரசியலுக்குள்ளே வந்தவர் கிடையாது. அவர் ஆரம்ப காலத்தில் அதிமுகவுடைய கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி நீண்ட காலம் அதிமுகவின் பன்னிரு நெருக்கடியான காலகட்டத்தில் கூட தன்னை ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக வளர்த்தெடுத்து கொண்டு இன்னைக்கு அந்த கட்சியோடைய பொதுச் செயலராக மாறி இருக்காரு. அந்த அனுபவம் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியலில் வந்துட்டு எதிர் விமர்சனங்களாக இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்க ஆட்களை வந்துட்டு விமர்சனம் செய்கிறது அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இங்கே வைக்கிற பெரிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயதில் எவ்வளோ மூத்தவர், அரசியலில் எவ்வளோ மூத்தவர் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்துட்டு ஒரு மேடையில் அவரை பற்றி அவதூறாக பேசுகிற ஒரு கருத்து அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அவதூறாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கப்போ ஒரு மூத்த கட்சியோட தலைவர் அவருக்கு வந்துட்டு வயதின் கூட பார்க்காம இந்த அளவுக்கு தரைக்குறைவா பேசுறாரு அப்படின்னா மக்களோட நிலையை எப்படி புரிஞ்சுப்பாரு அவர் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா அப்படின்ற ஒரு கருத்தும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, திமுகவுடைய அரசியல் வரலாறே ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களால் உருவானது. நீங்க பெருந்தலைவர் காமராஜர் உலக நாடுகளால் போற்றப்பட்ட ஒரு தலைவர், இந்தியாவில் 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மாபெரும் ஆளுமை. அவருக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக அவரை எருமை மாட்டோட ஒப்பிட்டுலாம் பிரச்சாரத்தை ஆரம்ப தொடங்கினாங்க. கக்கன் போன்ற நேர்மையான அமைச்சர்களை அவர் பிடிச்சு வச்ச அழுக்கு மூட்டை அப்படின்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அரசியல் விமர்சனத்தில் தான் திமுக தொடக்கத்திலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழுப்பும்போது அது ரொம்ப அருவருக்கத்தக்க, அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சொல்லி தான் அதுக்கு பதிலடி கொடுத்தார் கருணாநிதி அவர்கள். அதே போல் அம்மையார் ஜெயலலிதாவின் ஆடைகளை உருவி சட்டமன்ற மாண்பை சீரழித்த ஒரு அரசியல் பின்புலம் திமுகவுக்கு இருக்கும்போது அந்த நீண்ட வரலாற்றிலிருந்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ அல்லது இன்னும் அவருக்கு பிறகு வரக்கூடிய இன்பநிதி போன்றவர்களோ ஒரு நாகரிகமான அரசியலை அல்லது மக்களுக்கான அரசியலை முன்னெடுப்பார்கள் அப்படின்னு நாம் நம்ப முடியாது. ஏன்னா இவர்களுடைய வரலாறு அப்படிதான் இருக்குது. கருணாநிதி காலம் தொட்டு இன்றைக்கு உதயநிதி வரைக்கும் அரசியலில் தனக்கு எதிரானவர்கள் மீதான அவதூறுகளை மட்டுமே முன்வைத்து தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. இதுவரை திமுக எந்த ஆட்சிக்கு பிறகும் ஒரு முறை ஆட்சியிலிருந்து அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளும் போது நாம் இதெல்லாம் செஞ்சிருக்கோம் சொல்லி அவங்க அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முழுக்க என்ன சொல்கிறாங்க, பாஜக உள்ளே வந்துடும், பாஜகவின் அடிமையாக எடப்பாடி இருக்கிறாரு, அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தவிர நாங்கள் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்காக நாங்கள் சொல்லப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறோம், இந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் மக்களுக்காக செய்து கொடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி பெருசாக அவங்க முன்வைக்கல. எடப்பாடியார் அவர்கள் 2000 ரூபாய் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லும்போது அதே இவங்க மறுபடியும் தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. அவர் 10,000 ரூபாய் கருணை தொகைன்னு சொன்னார், இவங்க 8000 ரூபாய் கூப்பன் சொல்கிறாங்க. அவ்வளோதானே தவிர ஒரு மாற்று, அதாவது அதிமுக விட நாங்கள் மாற்றானவர்கள், நாங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்வோன்றதுக்கு திமுக இது வரைக்கும் இந்த தேர்தல் பரப்புரையில் எதையுமே முன்வைக்காத போது அவதூறுகளின் மூலமாக அதிமுகவை மீண்டும் வீழ்த்த முடியும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் நம்புறாரு. அது எடுபடாதுன்னு நான் நம்புறேன்.
சார், இவங்க வந்து ஏடிஎம்கே மேல வைக்கிற விமர்சனம் மாதிரி அவங்க பிஜேபியோட பேச்சு கேட்டு தான் இங்க வந்து செயல்படுறாங்கன்ற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்தும் காங்கிரஸ்க்கு அவங்க வந்துட்டு விலை போயிட்டாங்க. அவங்க சொல்றத கேட்டுதான் இவங்க ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பண்றாங்கன்ற விமர்சனங்களும் வைக்கதான் செய்யறாங்க. அண்ட் அதுக்கு டிஎம்கேல இருந்து பெருசா டிஃபைன் பண்ண மாதிரியும் எதுவும் தெரியல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் செஞ்ச ஒரு விஷயங்கள் அப்படின்றப்போ அவங்க பட்டியலிட்டு கொடுத்ததுலயே இன்னும் எக்கச்சக்கமா செய்யாம இருக்கும் போது மாடிஃபிகேஷன் கொஞ்சம் லைட்டா போட்டு திரும்ப அதே விஷயங்கள் அடுத்த 5 வருஷம் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்றப்போ மக்கள் மத்தியில அவங்களுக்கு இருக்க வரவேற்புன்றது குறையதான் செய்யுது. இந்த விஷயங்கள் பத்தி எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்கள் ரொம்ப விழிப்படைஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ திமுக அதிமுக என்பதை தாண்டி இப்போ கூடுதலாக நிறைய வாய்ப்புகள் முன் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இல்லை இப்போ நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்ற கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி, ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் போன்று பல்வேறு வாய்ப்புகள் இந்த தேர்தலில் இருக்குது. இவங்க திமுகவோ அதிமுக என்பதை தாண்டி வேறு யாரையாவது தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகளை முன் வச்சிருக்கோம். திமுக மீதான 5 ஆண்டு கால கோபம் மக்களுக்கு இருக்குது. கடந்த தேர்தலில் 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்ததன் விளைவாக பல இடங்களில் திமுக பெருவாரியான இடங்களை கைப்பற்றியிருக்கு. குறிப்பாக நீங்கள் சென்னை மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம்னா 37 சட்டமன்ற தொகுதிகளில் 36 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. மதுராந்தகம் மட்டுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அது பல இடங்களில் வந்து திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு ஆதரவாக மாறும் அப்படிங்கிறது இந்த கள சூழல் சொல்லுது. ஏன்னா இப்போ நீங்கள் தீநகர் சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா வெறும் 117 ஓட்டுகளும் என்னவோ அதிமுகவும் திமுகவுமான வேறுபாடு. அதிமுக 117 ஓட்டில் தான் தோல்வி அடைந்தது. இப்போ ராயபுரம் ஜெயக்குமார் போன்ற அமைச்சர்கள் இந்த 5 ஆண்டுகளில் தோல்வி அடைந்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அவங்களோட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த தேர்தல் கடந்த தேர்தலை விட வேறுபட்டு அதிமுகவுக்கு சாதகமான ஒரு களமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த கடைசி கட்ட பிரச்சாரமாக இருக்கட்டும். திமுகவுக்கு எதிரான மக்களுடைய மனநிலையை நம்ம பார்க்குறது அடிப்படையில் சொல்ல போனோம்னா நிச்சயமாக அதிமுகவுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி இப்போ மக்கள் மத்தியில திமுகவோட நிலைப்பாடு வந்துட்டு ரொம்ப மோசமா தான் இருக்கு. மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்கள ஃபாலோ பண்ற ஒரு சில கூட்டம் அப்படின்றதும் இருக்கதான் செய்யறாங்க. அண்ட் இன்னும் சொல்லணும்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு கருத்து கணிப்போ இல்லை மக்கள் கிட்ட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்ற ஒரு விஷயம் கேட்கிறப்போ அவங்க முதல்ல திமுகவுக்கு ஓட்டளிப்போம் அப்படின்னு சொன்னா அங்க முதன்மைப்படுத்துறது வந்துட்டு கலைஞரதை தான் தவறே கூட ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி பெரும்பாலும் யாரும் பார்க்கல. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு திரும்பவும் கருணாநிதி அவர்களை தான் முதன்மைப்படுத்துவாங்கன்னு பார்த்தப்போ இப்போ ரீசெண்டா வந்த அந்த ஆடியோ மூலியமா இன்னுமே கூட பேர் கெட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கருணாநிதி அவர்களிடம் இருந்த அரசியல் முதிர்ச்சி ஸ்டாலின் அவர்களிடம் இல்லை என்பதற்கு அந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா இதுவரை கருணாநிதி உடைய கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பெரும்பாலும் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி அடையாத வகையில் அவர் எல்லாரையுமே வந்து அரவணைத்து எல்லா கட்சிகளுக்குமான உடன்படிக்கையில் ரொம்ப சரியாக கவனமாக கையாளுவாங்க. ஆனால் இந்த முறை முதல் முறையாக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வெளியேறக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுடைய அரசியல் அணுகுமுறை, ஸ்டாலினை விட கூடுதலாக அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய அவரை இயக்கக்கூடியவர்களுடைய அணுகுமுறை வந்து ரொம்ப மோசமாக அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ எங்கள் தலைவர் வச்சிருக்கிறார்ல. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பெரியண்ணன் கூட நடந்துக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளை அணுகக்கூடிய முறை வந்து ஒரு பெரியண்ணன் கூட அணுகிறாங்க. அதனால எங்களை போன்றவர்கள் சுயமரியாதை அடிப்படையில் நாங்கள் வெளியே வரோம்னு சொல்கிற மாதிரி இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளையுமே மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு தான் இப்போ அந்த கூட்டணியில் தொடர்றாங்க. இது வந்து கருணாநிதியோடைய அரசியல் அணுகுமுறைக்கும் ஸ்டாலினுடைய அரசியல் அணுகுமுறைக்குமான ஒரு பெரிய வேறுபாடு. ஏன்னா ஸ்டாலின் இயக்கலை, ஸ்டாலினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், இப்போ சபரிசன் போன்றவர்களாக இருக்கலாம், இல்லை இன்னும் சில தனியார் நிறுவனங்கள், சில பெய்டு ப்ரொமோஷன் செய்யக்கூடிய சில நிறுவனங்களுடைய இயக்கத்தின் பால் தான் இப்போ ஸ்டாலின் வந்து இயங்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து இதை நம்பி தான் முழுமையாக ஸ்டாலின் வந்து அவங்க எழுதி கொடுக்குறதான் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு ஸ்டாலினுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் நாள்தோறும் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்தில் அவங்க எழுதி கொடுக்குற மாதிரி போய் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. கஞ்சா பிரச்சனைகள் வந்து நீங்கள் திருமண பக்கம் எல்லாம் கஞ்சா விற்பனை, கஞ்சா கைதுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு பக்கம் சட்டமன்றத்தில் போய் 0 கஞ்சான்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதே இந்த ஆட்சியாளருக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறத சட்டமன்றத்தில் போய் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர நடைமுறை அரசியலுக்குள்ளே இவங்க இல்லை. அதுலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. இவங்க ஒரு பொய்யான பிம்பத்தை இவங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லக்கூடிய பொய்யை மட்டுமே நம்பி களத்தில் நிற்கிறாங்க. அந்த களம் இந்த முறை வந்து வேறுபட்டு நிற்கும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு அவங்களுக்கு உணர்த்தும்.
கண்டிப்பா சார். இப்போ எதிரில் ஒருத்தரோட பலம் வந்துட்டு குறையுது, பலவீனம் ஆகுது, அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பலமா மாறும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். இங்க ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேவோட பலம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுட்டே வரப்போ ஏடிஎம்கேவோட பலம் அப்படின்றது ஏறிட்டே தான் போகுது. அப்படி இருக்கப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி மக்களோட பிரச்சனைகள் என்னன்றதை கேட்டு அதுக்கான பிரச்சாரங்களை தொடர்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் தென் மாவட்டங்களிலும் வந்துட்டு எடப்பாடி அவர்களுக்கு இருக்க ஒரு வரவேற்பு அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கு. டிஎம்கேவோட கோட்டன் சொல்லக்கூடிய ஒரு சில இடங்கள்லையும் இப்போ இபிஎஸ் அவர்களை வந்துட்டு வரவேற்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கடந்த தேர்தலே தென் மாவட்டங்களில் அதிமுக ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது. தினகரனுடைய அமமுக தனித்து போட்டிட்டது தான். ஏன்னா அவங்க பல இடங்களில் கணிசமான வாக்குகளை வந்து பிரித்ததோட விளைவும் நீங்கள் திமுக அதிமுகவுடைய அந்த வாக்கு வங்கி வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னா அமமுக பெற்ற வாக்குகளாக இருந்தது. இந்த தேர்தலில் கூடுதலாக அமமுக தினகரனுடைய அணி வந்து அதிமுகவோட இணைந்திருப்பது என்பது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் முகமாக கூட தினகரன் நம்ம பார்க்க முடியும், அதை புறக்கணிச்சிட முடியாது. அவர்களுடைய இணைவும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய அவர்களுக்கான ஆதரவு வட்டம். இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி தென் மாவட்டங்களில் முன்பை விட இப்போ கூடுதலாக வளர்ந்துருக்கு. அதை நம்ம வந்து மறுத்திட முடியாது. அதன் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது. பாரதிய ஜனதாவை நாங்கள் நேரடியாக எதிர்க்கக்கூடிய அரசியல் கொண்டவர்கள். ஆனாலும் கள யதார்த்தத்தில் வட மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி என்பது ஒரு அபரிமிதமாக இருக்குது. வட மாவட்டங்களையும் கொங்கு மண்டலங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கூடுதலாகவே இப்போ வந்து பாஜக வளர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில் தென் மாவட்ட அரசியல் களத்தில் வந்து பாஜக அமமுக அதிமுக என்கிற அந்த இணைப்பு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். கடந்த முறையே கூட பல இடங்களில் வந்து இப்போ மதுரையை எடுத்துக்குவோம், 10 சட்டமன்றங்களில் 5க்கு 5 அதிமுக திமுக சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை அது இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு அதிமுக முனைப்பு காட்டும் நம்புகிறோம். அவர்கள் எங்கெல்லாம் கடந்த முறை பலவீனப்பட்டிருந்தாங்களோ, எந்தெந்த தொகுதியெல்லாம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம இந்த பிரச்சாரத்துடைய வியூக இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ மீண்டும் தாங்கள் விட்டு அந்த ஆட்சி அதிகாரத்தை அதிமுக கைப்பற்ற கடுமையாக களத்தில் வேலை செய்கிறாங்க. குறிப்பாக வேட்பாளர் பட்டியலையும் திமுக மீதான அதிருப்தி அதிமுக மீது இல்லை. இப்போ நீங்கள் யதார்த்தமாக அடிப்படை மக்கள்கிட்ட போனீங்கன்னா ஒரு அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ ஒரு எம்எல்ஏ எம்பியை கூட ரொம்ப எளிதாக அணுக முடியும். ஆனால் திமுகவுடைய மக்கள் பிரதிநிதிகளை யாரையும் போய் அவ்வளோ சீக்கிரம் அணுக முடியாது அப்படிங்கிறது ஒரு கலை யதார்த்தமாக இருக்குது. இதையெல்லாம் மக்கள் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மாற்றத்துக்கான இதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி உட்கட்சி பூசல் அப்படின்ற மாதிரி திமுகல இருக்க கூட்டணி கட்சிகளும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரியல. ஏன்னா நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியேற நிலையில தான் இருக்கு, அண்ட் நிறைய பேர் அதிருப்தியில தான் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஏடிஎம்கேவோட ஓட்டிங் பர்சன்டேஜ், வின்னிங் பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்ல விஷயங்கள் எடுத்துக்காங்க. இப்போ நீங்கள் சென்னையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஏடிஎம்கே வந்து சீட்டு கொடுத்துருக்கிறத அது எல்லாரும் ஏதோ ஒரு தொகுதின்னு பார்க்குறீங்க. ஆனால் அது ஒரு தொகுதி மட்டுமல்ல. இப்போ சென்னை முழுக்க ஆம்ஸ்ட்ராங் என்று ஒரு பெரிய ஆதரவு வட்டம் இருந்தது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலையின் மீதமாக அதன் மூலமாக திமுக மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் இருக்குது. திமுக வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து சரியாக விசாரிக்கல, குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு எதிராக வந்து சிபிஐ விசாரணை கோரியதையும் திமுக ஏற்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக அக்கா பொற்கொடி அவர்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை வந்து அதிமுக கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு தொகுதி மூலமாக நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா பொற்கொடி அவர்களுக்கு தொகுதி தரணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் பொற்கொடி அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியதன் மூலமாக ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பட்டியல் சமூக தலித் இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஆதரவை அதிமுக அந்த முறை கைப்பற்றிருக்கு. ஏன்னா திமுகவின் ஓட் பேங்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் பட்டியல் சமூகத்துடைய ஓட் பேங்கிங் தான் திமுகவுக்கு பெருசாக எப்பவுமே கை கொடுக்கும். இந்த முறை சென்னையில் அதை உடைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை அதிமுக வந்து பொற்கொடி அவர்கள் மூலமாகவும், இன்னொரு பக்கம் அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஏற்கனவே இருக்கிறார், பூவை ஜெகன்மூர்த்தியார். அவர் இந்த சென்னை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் வலிமையான ஒரு பட்டியல் சமூகத்துடைய தலைவராக பார்க்கப்படக்கூடியவர். ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ கொங்கு மண்டலத்தில் அது மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி என்பது ஓரளவு பாசிட்டிவாக அந்த முறை வந்து மக்கள்கிட்ட திமுகவுக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கோ அதையெல்லாம் சரியாக கையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக மீதான ஒரே ஒரு சின்ன குற்றச்சாட்டாக வைக்கப்படுது பாஜக என்கிற அந்த ஒன்று தானே தவிர மற்றபடி அதிமுக கூட்டணி மீது மக்களுக்கு பெரிய வெறுப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி அதுக்கு மாற்றாக நீங்கள் இங்கே இந்த திமுகவும் வந்து இன்றைக்கி பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இந்த 5 ஆண்டுகளில் செயல்பட்டுருக்கு. குறிப்பாக ஜாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க தவறி இருக்கு. அதற்கு சிறப்பு சட்டமன்ற தீர்மானம் இயற்றப்பட வேண்டும் என்கிற பட்டியல் சமூக தலைவர்களுடைய குரல்களை வந்து இந்த அரசு கண்டுக்காமல் போயிருக்கு. வேங்கை வயல் பிரச்சனை இருக்குது, பல்வேறு பிரச்சனைகளில் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையின் போது இஸ்லாமியர்களின் பாதுகாவலர், சிறுபான்மையின் பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய திமுக உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களில் இஸ்லாமியர் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கூடாது
அப்படி செய்தால் சமூகத்தில் பதற்றம் உருவாகும், சில சமூக தலைவர்களின் உயிருக்கு அது ஆபத்தாக மாறும் என்று மேல்முறையீடு செய்து இருப்பதெல்லாம் சிறுபான்மை மக்களிடமும் ஒரு பெரிய அதிருப்தியை திமுகவுக்கு உருவாக்கியிருக்கு. ஸோ அதிமுக கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி இந்த முறை வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கும். நாளுக்கு நாள் மக்களோட ஆதரவு ஏடிஎம்கேக்கு உயர்ந்துட்டே போகுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி.